ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்திற்கான பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி. மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய மாதம் தான் நம்ம சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் சூரிய பகவான் உச்சமடைந்து இருப்பார். அதன் மூலமாக நிறைய நல்ல பலன்களையும் மாற்றங்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க. அந்த வகையில் கன்னிராசி நேர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான மாதமாகவே திகழப்போகுதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளானது அப்பப்போ ஏற்பட்டு போகும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையானது அதிகரிக்கும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு திருமண பாக்கியமானது கைகூடி வரும். ஒரு சிலருக்கு கடனை அடைப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமான சூழ்நிலை தான் காணப்படுது. புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்பும் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் ஏற்படுங்க. புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி போகும். நல்ல ஒரு லாபத்தை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். வெளிநாடு தொடர்பான வணிகத்தை ஊக்குவிக்குவதற்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குரிய சிறப்பான மாதமாக தான் இந்த மாதம் காணப்படுது. மேலும் இந்த மாதம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதுவரைக்குமே நீங்கள் பார்த்த பலன்கள் அனைத்துமே ராசியை பொறுத்து அடையக்கூடிய பலன்கள். எப்போதுமே நட்சத்திரங்களை பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆற்றலுக்கும் வெற்றிக்கும் காரகனாக இருக்கக்கூடிய சூரியன், விந்தைக்கு காரகனாக இருக்கக்கூடிய புதனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க தாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நெளிவு சுழிவு அப்படின்ற எல்லாமே தெரிந்திருக்கும். நினைத்த இலக்கை அடைந்திடுவதற்கு சக்தி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை எல்லாம் உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக தான் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள ஞான மோட்சக்காரகனான கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதே நேரம் 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் சங்கடங்கள் எல்லாமே விலக்கி வைப்பாருங்க. உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் கூட விலகி போகும். தொழில் பணி வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி போன்றவை எல்லாமே விலக போகுது. அதே நேரம் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் கூட உங்களுக்கு விலகுங்க. மேலும் கோர்ட் கேஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். அரசியல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. இவர் உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க. அதனால் நெருக்கடிகள் அனைத்தையும் விலக்கி உங்களுடைய செல்வாக்கையெல்லாம் உயர்த்தி கொடுப்பாரு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். பாதிப்பு நெருக்கடி போன்றவை எல்லாமே கட்டுப்பாடு அடையுங்க. அந்நியரால் ஏற்பட்ட சங்கடங்கள் கூட தீர்ந்து போகும். மாதத்தினுடைய முற்பகுதியில் செவ்வாய் பகவானோட 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடியதனால உங்களுக்கு யோகமானது கண்டிப்பாக இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். செயலில் வேகமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி போகும். அதே மாதத்தினுடைய பிற்பகுதியில் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாமே விலக்கி வைப்பீங்க. கலைஞர்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். மாணவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக மே மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதி காணப்படுகின்றன. மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக குலதெய்வ வழிபாடு எல்லாம் செய்துக்கோங்க. அது உங்களுடைய குறைகள் அனைத்தையும் போக்கி கொடுக்கும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை உடைய கன்னிராசி நேயர்கள். மனதிற்கும் மகிழ்ச்சிக்கும் புகழுக்கும் காரகனாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். அப்படிப்பட்ட சந்திர பகவானும் கல்விக்கும் அறிவுக்கும் காரகனாக இருக்கக்கூடிய புதனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க தாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு சாதுரியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இயல்பாகவே காணப்படும். அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலுமே கூட சோர்ந்து போகாமல் செயல்படக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய திருப்பத்தை எல்லாம் உண்டாக்கும்.
இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு. இது உங்களுக்கு யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து கிடைக்க போகுதுங்க. அதனால் இனி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் கூட உங்களுக்கு விலகி போவதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. அதாவது நீங்கள் மண்ணை தொட்டாலுமே கூட பொன்னாகக்கூடிய மாதம். இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே வந்து விடுவிக்கும். தைரியமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய முடியுங்க. கடந்த நிலையில இருந்து கண்டிப்பாக உங்களை மேம்படுத்துவாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் கூட விலகி போகும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரப்போகுது. விரும்பிய இடத்துல இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுடைய கனவு நினைவாகக்கூடிய காலம். பெண்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சங்கடங்களும் விலகி போகும். மேற்கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை மற்றும் வெளிநாட்டு எதிர்பார்ப்புகள் போன்றவை எல்லாமே வந்து பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு திருமண யோகமானது ஏற்படும். அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்லவை எல்லாமே நடக்கப் போகுதுங்க. உங்களுக்கு கலைஞர்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுடைய மேற்படிப்பு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். அவருடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதி காணப்படுது. மேலும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக அமைவதற்கு சந்திர பகவானை நீங்கள் திங்கட்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க, வாழ்க்கை வளமாகும். அடுத்ததாக சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதத்தை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், பராமக்காரகன் போன்றவை எல்லாமே குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தாங்க. அவர் கல்விக்காரகனாக இருக்கக்கூடிய அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு செயல்படும் பொழுது ரொம்பவே சாதுரியமாக செயல்படுவீங்க. நட்சத்திரநாதன் 6வது இடத்துல செவ்வாய் சனி பகவானோடு சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் விலகி போகுங்க. தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் நடைபெறும். மேலும் உங்களுடைய செயல்களில் ஏற்பட்ட தடைகளை அனைத்தும் நீங்கி லாபமானது கிடைக்கப் போகுது. வம்பு வளப்புகள் போன்ற நிலைகள் எல்லாம் மாறி செல்வாக்கானது உயரும். உடல்நிலையானது சீராகும். வியாபாரத்தில் போட்டிகளானது விலகும். நண்பர்கள் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட விலகி போகும். ஜென்ம கேதுவால் ஏற்பட்ட குழப்பங்களும் விலகுங்க. மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இத்தனை பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பாக்கிய குருவால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்குமே நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவானது கிடைக்க போகுதுங்க. புதிதாக தொழில் செய்யணும் அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களானது வந்து சேரும். பணியாளர்களுடைய நிலையானது உயர்ந்து காணப்படும். அதே போல் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யோகமான மாதமாக தாங்க இந்த மாதம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சுமூகமான நிலையானது ஏற்படும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே மனதில் அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கானது உயரும். விவசாயிகளுடைய விருப்பம் பூர்த்தியாகும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வருமானமானது அதிகரிக்கும். மாணவர்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக மே மாதம் 10 மற்றும் 11ஆம் தேதி காணப்படுது. மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருப்பதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க, நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும். இந்த பதிவின் மூலமாக கன்னிராசி நேயர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சித்திரை மாதத்தில் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் சித்திரை மாதத்தில் கன்னிராசியை உடைய 3 நட்சத்திரக்காரர்களும் அனுபவிக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அவர்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே புதிதாக ஒரு மாதமோ வருடமோ பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடும் மாதத்தோடும் சேர்த்து நமக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அப்படி நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு அந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் கிரகத்தின் மூலமாக நமக்கு பலன்கள் கிடைத்தது அப்படின்னா அதை விட சந்தோஷம் அப்படின்றது வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்படித்தான் கன்னிராசி நேயர்களாகிய நீங்களும் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாமல் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கன்னிராசி நேயராக இருக்கீங்கன்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எனவே உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் கன்னிராசியானது காணப்படுது, உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு இந்த கன்னிராசி இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.